நீங்கள் சுசியம் செஞ்சுருப்பீங்க. இது தோசை மாவில் உருண்டையை முக்கி போட்டு சுட்டது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வெளியே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்குது. This video is sponsored by Buymote e-shopping mobile application. இந்த அப்ளிகேஷன்ல உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் உங்களால ரொம்பவே கம்மியான விலையில வாங்க முடியும். அதுலயும் ஒரு சில ப்ராடக்ட்டை 50% ஆஃபர்லயும் உங்களால வாங்க முடியும். சோ நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிளே ஸ்டோருக்கு போங்க. அங்க Buymote e-shopping அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஷோ ஆகும். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் 50% ஆஃபர்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல உங்களால வாங்கிக்க முடியும். வித்தின் 7 டேஸ்ல உங்க வீட்டுக்கு டெலிவரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு கடலைப்பருப்பு வச்சு சுசியம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்களெல்லாம் பார்க்கலாம். கடலைப்பருப்பு, தோசை மாவு, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1.5 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துக்கிடுங்க. அது நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற போட்டுக்கிடலாம். கடலைப்பருப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக போட்டுக்கிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுங்க. நெய் ஊற்றிட்டு நெய் சூடான உடனே சுசியத்துக்கு வேண்டிய தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா பொடியாக திருவி போட்டுக்கிடுங்க. ரொம்ப வறுக்காண்டாம், ஓரளவு கோல்டு நிறத்தில் வறுத்தா போதும். இந்த மாதிரி வேகணும். கை வச்சா நல்லா நைஸாக நல்ல மாவு போல் வெந்துடுச்சு. இனி இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். தேங்காய் நெய்யில் வறுத்துருக்குறோம். இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கிடலாம். பருப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கணும். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை கூட போட்டுக்கணும். ஏலக்காய் தூள் போட்டுக்கணும். நல்லா கிளறியாச்சு. நீ இறக்கி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறியாச்சு கடலைப்பருப்பு அரைச்சது. இப்போ நெய்யில் வறுத்த தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் செவக்க வறுத்துட்டேன். டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் நல்லா வறுத்து போடுங்க. கொஞ்சம் தோசை மாவு எடுத்துக்கிடலாம். கட்டியாக தோசை மாவு எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது இப்போ தோசை மாவில் தான் செய்யணும்னு இல்லை, மைதா மாவுலேயும் மஞ்சத்தூள் போட்டு ரொம்ப பிசைஞ்சு உருட்டி போடலாம். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது தோசை மாவு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு உருண்டையாக பொரிச்சு எடுக்கலாம். சுசியம் ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.